பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் இயேசுவானவர் எப்படி இருக்கிறார்னா, நம்மை அழைத்த தேவன் என்றென்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்த தேவன் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்னா உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் நம்ம தினந்தோறும் காலையில இருந்து ஜெபிக்கிறேன், நான் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறேன், நான் சரியான பொருத்தனைகளை செலுத்துகிறேன், நான் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிறேன் என்று நமக்கு வருகிற நெருக்கத்தின் போதெல்லாம் நம்ம தேவனுக்கு முன்பதாக வாக்குறுதி கொடுப்போம், சில வார்த்தைகளை பேசுவோம், நான் செய்வேன் என்று பல காரியங்களை கை நீட்டி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்பொழுது அதை செய்ய முடியாத சூழ்நிலை காரியங்கள் வரும்போது அதை அப்படியே மறந்துடுறோம், அதை விட்டுடுறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களையும் என்றென்றைக்கும் மறவாதவராக இருக்கிறார். என்றைக்கும் அந்த வாக்கு தத்தங்களில் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்று அடுத்த வார்த்தையில சொல்லி, அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். அப்படின்னா என்னன்னா, அவர் தான் நாம தான் அவருக்குள்ள இருக்கிறதா அந்த ஐக்கியத்தை தேவன் எப்படி வைத்திருக்கிறார்னா, என் பிள்ளை என்னுடையவன், ஸோ நான் அவனுக்குள்ள இருக்கிறேன், அவன் எனக்குள்ள இருக்கிறா, ஆகையால நான் எப்படி என்னை மறுதலிப்பேன், எப்படி நான் என்னை கைவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்மோடு பண்ணுகிற அந்த உடன்படிக்கையில உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம மனிதர்களா இருக்கிறோம், ஆகையால பல காரியங்களில் நம் வாக்குறுதிகளை மாறுகிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான மனுஷர்களை நம்ம பார்க்குறோம். ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது 2 பேரும் பேசிக்கொள்வாங்க, இந்த கம்பெனியில் ஃபுல் பார்ட்னர் நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டு. ஆனால் அந்த கம்பெனியில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க இந்த காரியத்தை செய்து முடிக்கிறார்களா, இல்லை ஒருத்தர் உண்மை இல்லாதவர்களா இருக்கும் பொழுது அவங்க 2 பேருக்கு இருக்கிறதான அந்த காரியங்கள் உடைக்கப்படுகிறது, அந்த கம்பெனி ஒன்றும் இல்லாமல் போகிறது. அதே மாதிரி திருமண காரியங்களில் கணவன் மனைவியால் ஒன்றாய் சேர்கிறோம் என்று பல வாக்குறுதிகளை கொடுத்து அந்த இடத்துல உடன்படிக்கையில் வருகிறார்கள். உண்மையா இருப்பேன் வரும்போது பல பிரச்சனைகள் வரும்போது அங்கே அந்த உறவு முறிக்கப்படுகிறது. இப்படியாய் மனித காரியங்களை பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகளை பெற்றோர்கள் அவ்வளவு கவனித்து பார்த்து வைத்திருப்பார்கள். ஆனால் பிள்ளைகளோ அவர்கள் வளர்ந்தது பின்பதாக அந்த தாய் தகப்பனை பார்ப்பேன்னு சொல்றவங்க பார்க்காம விட்டுறாங்க. அப்போ பொறுப்பு இருந்தும் காரியம் செய்ய முடிந்து சில விஷயங்கள் இருந்தும் மனிதர்களாகிய சில வேலைகளில் அந்த நினைவானது எப்படி ஆயிடுதுன்னா, பிசாசுடைய கிரியையில் ஆட்கொண்டு உண்மை இல்லாதவர்களாக மாறுகிறோம். அதுக்கு காரணம் என்ன சொல்றோம்னா, சூழ்நிலைகளை சொல்றோம். காரணம் கரெக்டாக தேடி வச்சுப்போம், இதனால தான் நான் இப்படி பண்ணலை, இதனால தான் நான் இப்படி செய்தேன் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நம்ம பல காரணங்கள் சொன்னாலும் பல விஷயங்களை முன்னெடுத்து வந்தாலும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, கால சூழ்நிலைகளை பார்த்து நம்மோடு உடன்படிக்கை பண்ணல, ஒன்றும் இல்லாதிருந்தும் என் தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஒன்றும் இல்லாத பாவிகளாய் கிடக்கும் பொழுது கர்த்தராகிய இரட்சகராகிய இயேசு நம்மை தேடி ரட்சித்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்மளை பரிசுத்தமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போக அவர் தாமே கிட்டே வந்தார். ஸோ எல்லாவற்றையும் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று வருகிறார். அவர் வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாட்களில் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். உபவாச நாள் என்று நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். குடும்பத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் குடும்பத்திற்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் உண்மை இல்லாதவர்களாக காணப்படுகிறோமே. ஸோ பிள்ளைகள் பெற்றோரிடத்திலும் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலும் உண்மை இல்லாமல் காணப்படுகிறது. பல காரியங்களில் மறைமுகமான காரியங்கள் நடக்கிறது, மறைமுகமான விஷயங்கள் நடக்கிறது. அப்போ தேவனாகிய கர்த்தர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரம்மா, நான் உனக்கு உண்மையா இருக்கிறேன், நான் எப்படி உனக்கு உண்மையா இருக்கிறேனோ அதே போல நீங்களும் உண்மையா இருக்க வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் கட்டப்படுவோம். உண்மை இல்லாத காரியங்களை கிறிஸ்துவை பார்த்து கற்றுக்கொண்டு தேவனுக்காக நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். என் தேவன் உங்களை காண்கிறார், என் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அவரை போல சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். ஆமென். அதுதான் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் உண்மை இல்லாதவர்களா இல்லை, அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நம்ம வேதத்தில் வாசிக்கிறது போல நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நாம் இப்படிதான் நம்ம சூழ்நிலைகளை பார்த்து மாறிக்கிட்டே இருப்போம்.
ஆனால் அவர் மாறாதவர். அவர் என்றைக்கும் மறுதலிக்க மாட்டார், நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். கால தாமதித்தாலும் தேவன் நிச்சயமாய் வந்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அன்ன நாளில் நடந்தது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வந்து மகிழ்ச்சியான காலங்களை கர்த்தர் வைப்பார், சகலமும் நன்மை செய்வார். இன்னைக்கு ஒன்றை அறிந்து கொள்வோம், நாம் ஆகட்டும் மற்றவர்களாகட்டும் என்றைக்குமே மனிதர்களாக இருக்கிற நாம பல நேரங்களில் பல சூழ்நிலைகளை மறுதலிக்கிறவர்களாகவே காணப்படுகிறோம். இன்றைக்கு உண்மை இல்லாதவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கு நாம தேவனுக்கு உடன்படிக்கை பண்ணினதை மறந்து போகிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ என்றென்றைக்கும் நம்மளை மறவாதவர், என்றென்றைக்கும் நம்மளை கைவிடாதவர். அவர் நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில் தேவனுங்களோடு பேசி கொண்டிருந்தா ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம் பாருங்க. நீங்கள் யாரை நம்பி என்ன காரியம் சொன்னாலும் மனுஷர்களாகிய இருக்கிற ஜனங்கள் உண்மை இல்லாதவர்கள். ஆனால் என் ரட்சகர்கிட்ட நம்பி நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லி ஒப்பு கொடுங்க, அவர் உண்மை உள்ளவராய் எல்லாவற்றையும் முடித்து உங்கள் கையில் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் தம்மை வெளிப்படுத்தினது போல நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துங்க, உண்மை உள்ளவர்களாக இருந்து கொள்ளுங்க. நான் நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, எங்களோடு பேசின வேத வசனத்துக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். எங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட எல்லா நன்மையிலும் எல்லா ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறீர். இந்த வேளையில கூட கர்த்தாவே உம்மை போல நாங்களும் உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் அண்டையில் வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளவும் கிருபை தருவீராக. எங்கள் அண்டையில் வருகிறவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, எங்களோடு பேசுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீர் எப்படி மறுதலிக்காமல் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர்களோ அதே போல ஆண்டவரே நாங்களும் மற்ற ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவரே உண்மை உள்ள பிள்ளைகளாய் இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க கர்த்தாவே. இந்த உலகத்தினுடைய எல்லா அசுத்தங்களுக்கும் விலக்கி காத்திருளுங்க அப்பா. உம்மோடு உடன்படிக்கை பண்ணித நினைவு கூறுகிற பிள்ளைகளாய், உணர்வுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். எங்களுக்கு ஆண்டவரே விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் மாம்சமான காரியங்களையும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வீட்டிலே உண்மை உள்ள பிள்ளைகளாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்தும். நீர் இதை மாத்திரமே விரும்புகிறீர், அதை நாங்கள் செய்ய கிருபை தருவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, சுகபல ஜீவனை கர்த்தர் கட்டளிடுங்க. வியாதி பலவீனத்தோடு போராடினா பூரண சுகத்தை கொடுங்க. சளியெல்லாம் நீக்கி போடுங்க, ஜுரமெல்லாம் நீக்கி போடுங்க, வியாதிகள் எல்லாம் நீக்கி போடுங்க. கூடவே இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்த வெளி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.